ஐயோ, வீரா வர்றா. என்ன வில்லங்க நடக்க போகுதுன்னு தெரியல. ரைட்ரா, சீக்கிரமே ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. அதுக்குள்ள கடை டெவலப் ஆகி வேற ஒரு புது கடை ஆரம்பிச்சு அந்த பிரான்ச்சுக்கு நம்ம ஓடிடணும். இந்த பூகம்பத்தை தாங்குற சக்தி நமக்கு இல்லப்பா. மரா, மரா, மரா. வீரா, ஹாய். மரா, மரா, என்னடா இங்க இருக்க? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? ஆமா, இன்னைக்கு ஒரு கிளாஸுமே நடக்கல, ப்ரொஃபஸரும் வரல, அதான் சீக்கிரமா கிளம்பி உன்னை பார்க்க வந்துட்டேன். நம்ம இங்க இருக்கிறது நல்லதில்ல, சமாளிச்சு அப்படியே கிளம்பிட வேண்டியதான். ஹலோ, டேய் அபிஷேக், சொல்றா, எங்க இருக்க? கடைக்குள்ள வந்த உடனே பிளசண்டா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். நீ என்னடானா இங்க வந்து ஒளிஞ்சு நின்னு வியாபாரம் பார்த்துட்டு இருக்க? டேய், இது உன் கடைடா, அதே நீ மறந்துட்ட. நம்ம கடை வீரா, நம்ம தானே எல்லா வேலையும் பார்க்கணும். அப்ப ஏன் அவ கல்லால உட்காந்துக்கிட்டு இருக்கா? மதுவா, அவளும் ஒன் ஆஃப் த பார்ட்னர் தானே, இருந்துட்டு போட்ட விடு. என்ன பொழுது வரைக்குமா நிக்க போறா? கொஞ்ச நேரம் நின்று போயிடுவா. கார்த்தி, ஆமாடா, அது யாரு? நானா? இங்க வாங்க. கூப்பிடா. இவளுக்கு ஹஸ்பண்ட் குடும்பம் எதுவுமே கிடையாதா? ஏன் இங்கே சுத்திட்டு இருக்கா? அவ புருஷனை சுத்தி வந்துட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களை தான் கேக்குற கார்த்தி. அது இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு வேற சொல்ல முடியாது. கழுத்துல தாலி வேற இருக்கு, அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருப்பா. சொல்லுங்க கார்த்தி, வீரா ஹஸ்பண்ட் எங்க? அவரு வெளிநாட்டுல வேலை செய்யறாரு. அதான் நம்ம ஃபேமிலியோட அப்படி ஒன்றிணைஞ்சிருக்கா. அதுக்காக கல்யாணம் ஆன ஒருத்தி கல்யாணம் ஆகாத உங்க தம்பி கூட உரசி உரசி பழகலாமா? அவங்க கிட்ட நெருங்கி நெருங்கி பேசுறா. இதெல்லாம் என்னன்னு கேட்க மாட்டீங்களா? இவெல்லாம் என்ன பொண்ணு? மது, இங்க பாரு, அப்படிலாம் தப்பா எதுவும் பேசாத. கல்யாணம் ஆனா என்ன, ஆகலன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. வாங்க, பில் போடணும் சார். மது, பில் போடு. கஸ்டமர் வெயிட் பண்றாரு பாரு. ராகவா, கெத்த விட்டுறாத. வேணாம், அது நமக்கு வேணாம். ஐயோ, நம்ம வீக்னஸ்ல அடிச்சிட்டானே. போயிட்டானே. இதுக்கு மேல கண்ட்ரோல் பண்ண முடியாதுடா. சாப்பிட்ரு. என்னடா வேண்டான்னு சொல்லிட்டு பார்சல் பக்கத்துலயே நிக்கிறான்? டேய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாரு. இவனை போய் சீரியஸா எடுத்தேன் பாரு. இவ்வளவுதான விஷயம். இது தெரிஞ்சிருந்தா வீட்ல டெய்லியுமே 10 முட்டை போண்டாவை போட்டு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனையே சரியா இருக்கும். இப்ப பாரு. சாப்பிடும் போது டிஸ்டர்ப் பண்ணாதடா, பாவம். இரு. கார்த்திக் கொஞ்சம் வாயேன்.
காணோம் அதானே இவனை போய் டேய், சீரியஸா பாவம்டா, அவரே சாப்பிட்டுக்கிட்டு மனுஷனா இருந்தாரு இவன்லாம். ராகவ மாமா இவன் சாப்பிட கோவக்காரன்னு பாரு. ஐயோ, காணோம்டா. நீ ஏறுமா, இல்லைன்னா அந்த பொறுக்கி நீ வீட்டுக்கு போற வரைக்கும் பின்னாடியே வருவான். பேடு ஃபுல் ஓயணும். நான் முறைகிற உன்னெல்லாம் ஈவ்டீசிங் கேஸில் தான் உள்ள தூக்கி போடணும். மாறா வேணாம், உனக்கு இது நல்லதில்ல. ஓ, எனக்கு நல்லது இல்லையோ, பட் அதுதான் பண்ணுவேன். என்ன நீ சொல்றல்ல. சந்திரா, நீ ஏறு, அவன் கிடக்குறான். ஏய் போவாத. நீ ஏறுமா, அவன் கிடக்குறான், நீ ஏறு. ஏய் சந்திரா, கீழே இறங்கு. அவன் வண்டியில நீ போன. போனா என்ன பண்ணுவ? அவன் என் கடையோட எம்ப்ளாயி. டேய், இந்த எம்ப்ளாயி முதலாளின்ற உறவுலாம் கடையோட முடிச்சுக்கோ. வெளியே வந்தா அது வேற. என்ன வேற? வெளியே வந்தா அவன் என் தங்கச்சி மாதிரி, நான் டிராப் பண்ணுவேன். மா, நீ இவனை பார்த்தனா பயப்படாதம்மா. ஏய் சந்திரா, வேணாம், சொன்னா கேளு. சரி, நீ பேசிக்கிட்டு இரு, நான் கிளம்புறேன். பிஸ்கட் கிடக்கு போது எடுத்து சாப்பிடு. ஏய்